சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறாரு. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னையா சேது என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கும்போது, இல்லப்பா தமிழ் படிப்பு விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ராஜாங்கத்துக்கு முகமே மாறி போயிடுது. அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல சேது, நம்ம வீட்டுக்கு வந்த மருமக வெளியில போய் படிக்கிறது இந்த வீட்டு வழக்கமும் கிடையாது, எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது. இதுதான் சேது என்னுடைய இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பேசவும், இல்லப்பா நான் என்ன சொல்றேனா அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச வரையில, இங்க பாரு சேது, நான் ஒரு தடவை சொன்னதுதான், நான் சொல்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு மருமக வெளியில போய் படிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உனக்கு வேணா தமிழ்ச்செல்வி உன் பொண்டாட்டியா வெளியில போய் படிக்கிறதுல விருப்பம் இருக்கலாம், ஆனா எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜாங்க உள்ள போயிடாரு. இதை பார்த்து அப்பத்தா பார்த்துட்டு, என்னையா செய்து தமிழ்ச்செல்வி படிக்கிற விஷயமா ராஜாங்கத்துக்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமா அப்பத்தா, அப்பா நான் பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. தமிழ்ச்செல்வி வேற டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, அவ இதுவரை என்கிட்ட எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்ல அப்பத்தா, அவ ஆசைப்படுற இந்த விஷயத்தையாவது நடத்தி வைக்கலான்னு பாக்குறேன். அவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு, என்ன பண்றதுனே தெரியல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சேது இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன அப்பத்தா ஐடியா அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. ராஜாங்கத்தோடைய கட்சி தலைவர் இருக்காருல, அவருக்கு போனை போட்டு நாசுக்கா தமிழ்ச்செல்வி படிக்கிற விஷயத்த பத்தி பேசு, அவர் கண்டிப்பா இங்க வருவாரு. ராஜாங்கத்துக்கிட்ட கட்சி தலைவர் தமிழ்ச்செல்வியை படிக்க வைக்க சொன்னா கண்டிப்பா கட்சி தலைவருடைய பேச்ச ராஜாங்கம் மீறவே மாட்டான். கட்சி தலைவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் ராஜாங்கம் கட்டுப்படுவான். கட்சி தலைவர் மூலமா தான் தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும். நீயோ நானோ இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரு சொன்னாலும் ராஜாங்கம் கேட்க மாட்டான். இதுக்கு ஒரே வழி கட்சி தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதும், அப்பத்தா இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கட்சி தலைவர் மூலமா தமிழ்ச்செல்வியை படிக்க வைக்க ஏற்பாடு பண்றாரு. மறுநாள் காலையில பார்த்தா வீட்டுக்கு கட்சி தலைவர் வராரு. வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பேசவும், என்ன ராஜாங்கம் உங்க வீட்டுல ரொம்ப நல்ல செய்தியெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் கேட்கவும், என்ன தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், என்னவா தமிழ்ச்செல்வி மாநில அளவுல மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுல 3வது இடம் வந்திருக்காங்க, எம்புட்டு பெரிய விஷயம், எவ்வளோ பேரு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா யாராலையும் பாஸ் ஆக முடியல, ஆனா உங்க மருமக மாநில அளவுல 3வது இடம் வந்திருக்காங்க, எம்புட்டு பெரிய விஷயம். ஆமா தமிழ்ச்செல்வி எந்த காலேஜ்ல சேர்த்திருக்கீங்க, எப்ப தமிழ்ச்செல்வி காலேஜ் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும், வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா திருன்னு முடிக்கவும், அப்பத்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, இது தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கிறதுனால இப்ப தட்டிக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதும், மாசமா இருக்கிறோம் படிக்க கூடாதுன்னு யாரு சொன்னா, மாசமா இருக்கிற எம்புட்டோ பேரு என்னென்ன விஷயத்துல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, காலேஜுக்கு கார்ல கூட்டிட்டு வந்து போறிய, இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட போகுது, தமிழ்ச்செல்வி நல்லா படிக்கிற பிள்ளை, ரொம்ப போட்டு அதெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் ரொம்ப ரிஸ்கா எடுத்துக்கிற போற ஆளும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீங்க மாசமா இருக்கிற இடத்துல படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, தமிழ்ச்செல்வி இங்க வாமா அப்படின்னு சொல்லி கட்சி தலைவருக்கு தெரிஞ்ச காலேஜ்ல போன் போடுறாரு. போன் போட்டு இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியை பத்தி விவரத்தை சொல்றாரு. தமிழ்ச்செல்விக்கு உடனே பார்த்தா சீட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாரு. தமிழ்ச்செல்வி உனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுமா, நாளைக்கு நீ காலேஜுக்கு போற, காலேஜ்ல நீ ஜாயின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லிடுறாரு. இதை பார்த்தா ராஜாங்கத்தால எதுவுமே மறுப்பு பேச முடியல. ஈஸ்வரி பார்த்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, என்னமாமா அமைதியா இருக்கீங்க, தலைவர் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அது தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்சி தலைவர்கிட்ட ராஜாங்கம் சொல்ல வரையில, இங்க பாரு ராஜாங்கம், இது என்னோடைய ஆர்டர், தமிழ்ச்செல்விக்கு நான் காலேஜில் சீட்டு வாங்கிட்டேன், தமிழ்ச்செல்வி நாளைக்கு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லிடுறாரு.